ஹாய், ஓவன் இல்லாமல் ஈஸ்ட் இல்லாமல் வீட்டில் எப்படி பீட்சா செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மைதா மாவு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ 2 கப் வேணால் 2 கப் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் சால்ட்டு, அப்புறம் ஒரு ஸ்பூன் சுகர். இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் அதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம தயிர் யூஸ் பண்ணிக்கிறோம். தயிர் யூஸ் பண்ணி நல்லா வந்து மாவை பிசைஞ்சிக்கிறோம். கையில் எல்லா இதுவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணி நல்லா பேட்டர் வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மாவு வந்து பிசைஞ்சிடும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஈரத்துணியில் போட்டு அது மூடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சாஸ், டொமேட்டோ சாஸ் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எல்லா வெஜிடபிள்ஸும் தேவையானதெல்லாம் கட் பண்ணிக்கிறோம். வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் இது கூட வந்து நம்ம கார்லிக் ஆட் பண்ணுறோம். இஞ்சி வேணும்னா நீங்கள் இஞ்சி போட்டுக்கோங்க. நாங்கள் இஞ்சி போடல. அப்புறம் சில்லி, இது 4 தான் நம்ம தக்காளி சாஸ் தேவையான பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறது. தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணுறோம். தக்காளியும் வெங்காயமும் ஃபஸ்ட்டு பேனில் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் வந்து அதை கைவிடாமல் வணக்கணும். வணக்கி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம அது கூட கார்லிக்கும் சில்லியும் போடுறோம். போட்டுட்டு அதை ஒரு 2 மினிட்ஸ் வணக்கணும். வணக்கி முடிச்சுட்டு அது தண்ணி ஊற்றி மூடி ஆவியில் நல்லா வேக வைக்கிறோம். தண்ணி ஊற்றி மூடி வச்சு அப்பப்போ வெந்துருச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வெந்துருச்சு இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? வெந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து அது ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்து அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு அது நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து அது கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அது கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கும். அந்த பச்சை வாசனை போடுறதுக்கு கொஞ்சம் அது வந்து கலர் மாறதுக்கும் அது திக்னஸ் கிடைக்கிறதுக்கும் இந்த தக்காளி சாஸ் வந்து நல்லா இந்த பதத்துக்கு வரணும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தக்காளி சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஒயிட் சாஸுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறோம். நெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஒரு கப்பில் வந்து மைதா மாவும் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த பேட்டரை வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து கட்டி ஆகக்கூடாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். மிக்ஸ் பண்ணி வச்சு இது ஒரு டைம் வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டு அப்புறம் வந்து இது கூட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா அப்படி ஆட் பண்ணால் தான் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கட்டி ஆகாது. இல்லைன்னா சீக்கிரமாக அது கட்டி ஆகும். இப்போ வந்து கைவிடாமல் வந்து இது கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் விட்டுட்டாலும் இது ஃபுல்லாக நல்லா கட்டி ஆகிடும். இது நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு இது மாறணும். கைவிடாமல் இதை வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதுவும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு கெட்டியான பதம் வரணும். அதுக்கு வந்து சிம்மில் கொஞ்சம் மேக்ஸிமம் சிம்மில் வச்சே கிளறுங்க. இப்போ க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பேட்டர் ரெடி பண்ணுறோம். பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து மிதமாக இருக்கணும். சைடில் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைடில் எடுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த ஹூக் வந்து ஆயில் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பேட்டரை நம்ம வைக்கணும். அப்போ தான் வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பேட்டரை வந்து ஃபோக்கில் குத்தி விடணும். அப்போ தான் அந்த சாஸ் எல்லாம் உள்ள வரைக்கும் இறங்கி நல்லா வேகும். ரெட் சாஸ் போட்டாச்சு. ரெட் சாஸ் போட்டதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒயிட் சாஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். ஒயிட் சாஸ் ஆட் பண்ணி கொஞ்சமாக அதையும் நல்லா கன்சிஸ்டன்சியாக மேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சீஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் சீஸு, அதுக்கு மேலே வெஜ்ஜீஸு, அதுக்கு மேலே சீஸு, அதுக்கு மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறோம். அந்த மாதிரி ஆட் பண்ண போகிறோம். இப்போ சீஸ் போட்டுட்ருக்கோமா, சீஸ் வந்து எல்லா எஜ்லேயும் கவர் ஆகிற மாதிரி சீஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் என்னென்ன ஆட் பண்ணுறோம், கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன், இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகுது. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த வெஜ்ஜஸ் போட்டுக்கோங்க. எங்ககிட்ட இதான் வீட்டில் இருந்துச்சு, நாங்கள் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வெஜ்ஜஸ்லாம் போட்டாச்சா, இது ஆனியன் போட்டுட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாமா, ஒவ்வொரு சின்ன குட்டி பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம சீஸ் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு மேலேயும் வெஜிடபிள்ஸ் மேலே ஃபுல்லாக சீஸ் சின்ன பீசஸை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு அப்புறம் பிளேட்டிங்கோட சைடு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு பேன் வச்சு நல்ல ஒரு கனமான அடிக்கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து எங்ககிட்ட வந்து அந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் இல்லை, அதனால ஒரு கப் வச்சுக்கிட்டோம் நாங்கள். அதுக்கு மேலே பிளேட் வச்சாச்சு. அதுக்கு மேலே வந்து மூடி வச்சுக்கிட்டோம். இதை வந்து ஒரு 20 நிமிஷம் சிம்லேயே வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டர் சைடில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு.
பேட்டரை இப்போ எடுத்துகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணால் அழகாக அது பேட்டர் வந்துடும். வேறு பிளேட்டில் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பீட்ஸா ரெடி. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணால் தான் அது கட் ஆகும். கொஞ்சம் அது கூல் டவுன் ஆகும். அப்போ தான் அது பீசஸ் வந்து நல்லா வரும். பீட்ஸா ரெடி. வா பார்த்திங்கன்னா எங்களுக்கே கொஞ்சம் வரல. அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.